இருக்கிற மாதிரி வரும். அப்போ இந்த நேபுகாத் நேச்சர் யாருன்னா, இவன் ஒரு பொற்சிலையை உண்டாக்கி எல்லா ஜனங்களுக்கும் சொல்றான், நான் ஒரு பண்டிகை ஒரு நாள் நியமிச்சுட்டேன், அந்த நாளில் நீங்கள் எல்லாரும் வந்து அந்த சிலைக்கு முன்னால தாழ விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ளணும் தான் அந்த ரூல்ஸ் போடுறான் அந்த ராஜா. ஏன்னா இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் யாருன்றது தெரியாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லா மனுஷனும் தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த ராஜாவுக்கு தேவன் யாருன்றது தெரியாது. 15ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல விதமான கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து தான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் போனாக்கா அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யார் என்றான். சரி, உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்க. 1ஆம் வசனத்துல ராஜாவாகிய நேபுகாத் 60 முழ உயரம் 6 முழ அகலமான ஒரு போர் சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரர்களும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சர் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். உரத்த சத்தமாய் ஜாதிகளும் என்னவென்றால் எக்காலம் நாகாசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரின் நிறுத்தின பணிந்து கொள்ள கடுவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனான் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்ற போதும். இப்போ இந்த ராஜாவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்திட்டான் சமபூமியில். அப்போ எல்லாரையும் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா அதிகாரி உத்தியோகஸ்தர் நியாயாதிபதிகள் எல்லாரையும் கூப்பிட்டான். எல்லாரும் வரணும், எல்லாம் ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டான். ஆர்டர் போட்டான், எல்லாரும் வந்து நின்ட்டாங்க. இப்போ சொல்கிறான், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கீபோர்டு மியூசிக்கு மோளங்கள் எல்லாம் அடிக்கும் போது அப்போ எல்லாரும் ஒரு ஒட்டுமொத்தமாக கீழே விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ளணும், வணங்கணும். இப்போ இந்த ராஜா என்ன சொல்கிறான், சிலையை தான் வணங்கணும். என்ன சொல்கிறான், சிலையை வணங்கணும். யாருன்னா வணங்காமல் போனீங்கன்னா, வணங்க மாட்டேன் இந்த கதையெல்லாம் விட்டிங்கன்னா எரிகிற அக்னி சூளையில் உங்களை அப்படியே தூக்கின்னு போய் போட்டுருவாங்க. இப்போ எல்லாரும் அந்த மாதிரி அந்த மோளம் வாசிக்கிறாங்க. மோளம் வாசிக்கும் போது, கீபோர்டு வாசிக்கும் போது, ட்ரம்ஸ் அடிக்கும் போது எல்லாரும் அப்படியே கீழே விழுவுறாங்க. அதில் 3 பேர் அப்படியே நின்று கிடக்குறாங்க. அப்போ தான் இந்த ராஜா, யாரா நீங்கள் 3 பேர், ஏன் நான் நிற்கிறீங்க, ஏன் கீழே விழல அப்படின்னு கேட்குறான். நாங்கள் சொல்கிறோம், நான் எங்கள் தேவன் வேறு சார், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தான் நாங்கள் வணங்குவோம், கும்பிடுவோம், ஆராதிப்போம். ஒரு சிலையெல்லாம் எங்களால் ஆராதிக்க முடியாது, கும்பிட முடியாது. நீ ஏதோ ஒரு சிலையை நிறுத்திட்டு இது கடவுள்னு சொல்லுவேன், நாங்கள் எப்படி இது ஒத்துக்க முடியும், நாங்கள் எப்படி ஆராதிக்க முடியும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் அப்படின்றத சொல்கிறோம். நீ சிலையெல்லாம் நிறுத்திட்டு இன்னைக்கு ஒரு சிலையை நிறுத்துவேன், நாளைக்கு ஒரு சிலை நிறுத்துவேன், நாளான்னைக்கு ஒரு சிலையை நிறுத்துவேன், இப்படி சிலையாக நிறுத்துவேன். அப்போ நாங்கள் அதெல்லாம் வணங்கணுமா? அது கடவுளா? அதுக்கு ஜீவன் இருக்குதா? அது காது இருக்குதா? கண் இருக்குதா? வாய் இருக்குதா? என்ன இருக்குது சார்? அதெல்லாம் நாங்கள் வணங்க மாட்டோம் சார் அப்படின்னு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், அந்த ராஜா, நீங்கள் இதை செய்யலைன்னா உங்களை நெருப்பில் போடுவேன். பரவாயில்ல போடு சார், கடவுள் எங்களை காப்பாற்றுவார்ன்ற சவால் விடுறான். அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து, ஐயோ, நார்மல் சூடு 1 மடங்குனா இவனுக்கு இந்த வார்த்தை சொன்னதுக்காகவே 7 மடங்கு சூடு ஆகுன்ட்டான். ஐயோ, நார்மலாக போட்டுருந்தா கூட கொஞ்சம் வெந்து வேகாதமாக வெளியே வந்துட்டுருக்கலாம் தப்பிச்சு. இல்லை ஆஸ்பத்திரியில் தூக்கின்னு போய் வாழையில் படுக்க வைப்பாங்க. தீப்புண் வாடு பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
எங்கள் ஊருக்கு வாங்க காட்டுறேன் பாரு, மருத்துவமனையாக ஏறி ஏறி இறங்குறேன் நான். தீப்புண்ணு வாட்டில் போய் பார்த்தா பாவம் பெண்கள் ஆண்கள் எல்லாம் போட்டு கழட்டி வச்சிருப்பான். வரும் வாழை இலை தான், தண்ணியை தெளிச்சிருப்பான் அதில். அந்த இலையில வரும் ஒரு பொட்டு துணி இருக்காது, எல்லாம் எரிஞ்சுவெல்லாம் அதில் தான் படுத்து இருக்கும். ஐயோ முரன்னு கத்தின ஃபேன் ஓடினு எரியுது எரியுது எரியுது. வேணும்னு கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்திக்கணுங்க, தெரியாத நெருப்பு பிடிச்சிக்குது, கேஸ் வெடிச்சுது, இந்த மாதிரி எண்ணெய் தெளிச்சுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு துணி இருக்காது, எல்லாம் வாழை, கீழேயும் வாழை இல்லை மேலேயும் வாழை இல்லை. இதுதான் போட்டு பர்ன் ஆயில் போட்டு தடி வச்சிருக்கு. உடுமையாக இருக்கும். அந்த உள்ளே போனால நரகத்தில் குரல் கேட்குற மாதிரி இருக்கும் எனக்கு. ஐயோ முரோன்னு கத்துறாங்க ஜனம், ஐயோயோ ஐயோயோ ஐயோ எரியுதே எரியுதே எரியுதே. அப்போவே நான் நரகத்தை உணர்ற மாதிரி இருக்கும் அந்த வார்டுலலாம் போகும்போது. தனி வார்டு, யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அனுமதிக்க மாட்டாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, அதெல்லாம் தொற்று பரவக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப செருப்பு கூட போட்டு உள்ளே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த வார்டெல்லாம், பயங்கரமாக இருக்கும். ஆனால் எல்லாரையும் பார்ப்போம் பாருங்கள், அந்த வார்டுக்கெல்லாம் நாங்கள் போவோம். அப்போ ஒரு பொட்டு துணி இருக்காது, ஆண் பெண் எல்லாம் அப்படி இருப்பாங்க, பஜாராக இருக்கும், கொடுமையாக இருக்கும், பார்க்கும் போது வேதனையாக இருக்கும். எரியுது, அவங்க கத்துற வார்த்தைலாம் நம்ம எரியுதே முடியலையே எம்மாடியோ எப்பாடியோ ஐயோ ஐயோ அப்படியே தான் குரல் வராங்க. எல்லாம் நின்று பார்க்கும்போது நம்மளுக்கு மன குமுறல் தான் ஏற்படும் எல்லாம் பார்க்கும்போது. இந்த வார்த்தை தான், வேற எதுவுமே இல்லை. எம்மா ஐயோ எப்பா எரியுதே எரியுதே தாங்க முடியலையே முடியலையே அப்படின்ற வார்த்தை தான் வரும், வேற எதுவுமே வராது. இப்போ நான் சொன்னேன் இங்கே எரிஞ்சதுக்கே எப்படின்னா நரகம் எப்படி இருக்கும். இவன் அந்த ராஜா சிலையை நிறுத்திட்டான், எல்லாரும் வணங்கணுன்றான், இந்த 3 பேர் வணங்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ இவங்க அந்த 3 பேர் வந்து நாங்கள் கும்பிட்ற கடவுள் தாண்டா கடவுள், வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் அவர் தாண்டா. நீ இப்போ பொண்ணுல ஒரு கோல்டில் சிலையை செஞ்சு மேலே தகுடெல்லாம் அடிச்சு, கோல்டு தகுடு அடிச்சு அதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டீன்னா அது கடவுள் ஆகிட முடியுமா? இப்போ கூட பாருங்க, பாதுகாப்பாரு பாருங்க, பொண்ணால செஞ்சு வச்சிட்டான் சிலையை, எல்லாரும் வணங்கினானா. இவங்க 3 பேர் வணங்கலை, தூக்கி நெருப்பில் போடுறா, 7 மடங்கு ஆகுறாங்க. 7 மடங்கு இவங்களை தூக்கின்னு போன ஆள் செத்துட்டாங்களாம் அனல் பட்டு. இந்த 3 பேரை தூக்கின்னு போனானுங்க பாரு, கையை காலை கட்டி நல்லா பேண்டேஜ் மாதிரி சுற்றி, அவங்கள எந்த ஒரு கை காலம் விட்டுறக்கூடாது, கைண்டி ஓடக்கூட கூடாது, அப்படியே தூக்கி போடணும், அப்படி கட்டி தூக்கின்னு போய் போட்டானுங்க. போடுறதுக்கு போகும்போதே அனல் பட்டு இவனுங்க செத்துட்டானுங்க தூக்கின்னு போனவனுங்க. ஆனால் இவங்க உள்ளே போட்டவனா சுதந்திரமாக சுற்றி நிற்கிறானுங்க, 3 பேர் சுற்றி நிற்கிறானுங்க. ராஜா பார்க்குறான், என்னடா 3 பேர் போட்டால் 4வது ஒரு ஆள் இருக்கிறாரு உள்ள, யாரான்னு விட்டு பார்த்து மந்திரிமார்கிட்ட கேட்குறான். சார் நம்ம 3 பேர் எல்லாம் போட்டோம், ஆமாம் சார்ன்றாங்க. அப்போ 4வது ஒரு ஆள் எனக்கு தெரிறாருப்பா என் கண்ணுக்கு, அந்த 4வது ஆள் கடவுள் சாயலில் இருக்கிறாருப்பா. உடனே அவன் குரல் கொடுக்குறான் ராஜா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாங்கடா அப்படின்னு. வெளியே வரான், வந்து பார்க்கும்போது பாருங்க, அப்பதான் அந்த சம்பவம் நடக்குது பாருங்க. 27 26 படு, 25 கூட வாசிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்பொழுது நேபுகாத் நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. வெளியே வந்த பிறகு மூந்துக்குதெல்லாம் பார்க்குறான், புகை நாத்தான் அடிதான், ஒரு சேதமும் இல்லைங்க. என்ன இல்லை, ஒரு சேதமும் இல்லை. ஸ்மெல் பண்ணி பார்க்குறான், முடி கருகுன நாத்தம், துணி தீஞ்ச நாத்தம், எதுவுமே இல்லையாடா இவங்க மேலே. உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்றான். இந்த ராஜாவே அப்போதான் கடவுளை அறியணும். அது வரைக்கும் சிலை தான் சாமின்னா, எல்லாரையும் வணங்குன்னா. இப்போ இவனுக்கு இன்னும் அறிவு வருது, உன்னதமான தேவன் தான்டா தேவன்றத இந்த ராஜாவுக்கு புரியுது, அறிவு வந்துச்சு. அந்த ராஜாவும் போன வாரம் பார்த்தம்பா, அந்த ராஜாவும் தேவன் யாருன்னு தெரியல, நான் தான் ராஜா, ஏன் மகிமை ஏன் பிரதாபம், என்னுடைய ராஜ்யத்துக்கு நான் கட்டின மகா பாபிலோன்னு அப்படி சொல்லி கெத்தா இருந்தான். ஒரே அடி மிருகம் போல ஆயிட்டான் அவன். அப்புறம் தான் 7 வருஷம் கழிச்சு புத்தி தெரிஞ்சு வானத்தை பார்க்குறான், வானத்தில் கடவுளுக்குறாரா எப்பா அப்படின்னு. இவன் நெருப்பில் போட்டவனா, இவனுங்கெல்லாம் சொன்ன கடவுள் இவன் பொய்ன்னு நினச்சிக்கினான், ஆனால் உண்மையில அதான் கடவுள் சொல்லிட்டு இப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறான் பாருங்க 28. அப்பொழுது நேபுகாத் நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு, யாருக்கு தேவனுக்கு, யாருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னா? அல்லேலூயா. இப்பதான் இந்த ராஜா அறிகிறான்,
அங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க, தேசாதிபதிகள், அதிகாரிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள் எல்லாமே அந்த 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 ஊர்ல தான் நிற்கிறான் சிலைக்கு முன்னால. இப்போ எல்லாருக்கும் இவன் ஒரு பிரகடனம் பண்றான், என்ன பண்றான், அறிவிப்பு கொடுக்குறான், அவங்களுடைய தேவனே தேவன்றான். பாருங்க, வாசிங்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற ஒரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால அவர் தூதனை அனுப்பி அவர் தமது தாசரை விடுவித்தார். பாருங்க, அப்ப சொன்ன, ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் யாருமே இல்லை. என்ன வார்த்தை பாருங்க. எந்த ராஜா சிலையை வணங்கணும்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணானோ, பத்திரிகை வச்சு அழைச்சானோ, அந்த ராஜாவை என்ன சொல்றான், இவங்களுடைய தேவன் தான் ரியல் காடு, உண்மையான கடவுள். இந்த தேவனை எவனாவது தூஷண வார்த்தை ஏதாவது ஏதாவது ஏடா கூடமா திட்டானா அவன் துண்டு துண்டா வெட்டி போடப்படணும், அவன் வீட்டை எருக்களமாக்கிடுகிறான். இது என்னால தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இந்த ராஜாவுக்கு அறிவு வந்துதான் இல்லையாங்க? வந்துடுச்சு இல்ல? தேவன் அறிந்து கொண்டானா இல்லையா? இந்த மாதிரி ரட்சிக்கிற தேவன் வேற யாருமே இல்லடான். இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு, இப்படிப்பட்ட ஒரு மீட்பு, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற கடவுள் வேற யாருமே இல்லைன்னு என்னால தீர்மானிக்கப்படுதுன்னு அந்த ஊருக்கே லெட்டர் எழுதுறான், ஊருக்கே அறிவிப்பு கொடுக்குறான். என்னால இந்த மாதிரி கடவுள் யாரும் இல்லடா அவனு அவன் வாயாலேயே சொல்றான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் அந்த தேவனை அறியவில்லை, அந்த தேவனை அவன் என்ன யாருன்றது தெரியல. இவன் ஒரு சிலையை நிறுத்திட்டு இதுதான்டா கடவுள், இதுக்கு முன்னால எல்லாரும் வணங்கணுண்டான்றதான் அவன் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தான். அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு ஒரு தாண்டா காடு. அல்லேலூயா, அல்லேலூயா.